ஆமென். ஒரு ஆமென் சொல்லலாமே. நேரம் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மத்திலே விசேஷத்த வாழ்த்து செய்திகளை கொடுக்கவும் நம்முடைய தமிழக அரசின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நமக்கு வந்திருக்கிறார்கள். சிறப்புரையாற்றும்படி நம்மால் கனப்படுத்தப்படுகிற நம்முடைய மதிப்புக்குரிய டாக்டர் பால் தினகரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். So we are going to காரியங்களை வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது விசேஷமான ஒரு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பாஸ்டர் ஜாஷ்வா ஸ்டீஃபன் அவர்கள் நமக்கு வந்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். இத்தனை ஊழியர்கள் நாம் வந்திருக்கிறோம். இத்தனை ஊழியர்களும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வேத வசனத்தை நம்முடைய தலையாய கடமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்லும் பொழுது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், ராஜாக்களுக்காக, அதிபதிகளுக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய தமிழகத்தை நல்ல நிலையிலே, சீரிய நிலையிலே, பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் உற்று நோக்கி நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற சிறப்பான நல்ல திட்டங்களை தங்களுடைய மாநிலங்களில் எடுத்து சென்று செயல்படத்தக்க நிலையிலே இந்தியா தேசம் மாத்திரமல்ல வெளிநாடுகளும் பாராட்டத்தக்க நிலையிலே ஒரு சீரிய சிறந்த ஆட்சி புரிகிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்காக come on, give a big hand. அவர்களோடு இணைந்து செயலாற்றுகிற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்காக மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மத்திலே சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கிற மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுக்காக மற்றும் அனைவருக்காக இப்போது சிறந்த ஜெபத்தை பாஸ்டர் ஜாஷ்வா ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபிப்பார்கள். நான் என்றைக்குமே விசுவாசிக்கிறேன், சபையின் ஜெபம் அதிக வல்லமை உள்ளது. அதை காட்டிலும் அதிகமாக வல்லது ஊழியக்காரருடைய ஜெபங்கள். ஆக இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய தமிழகத்தில் ஆளுகை செய்கிற எல்லாருக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பின்னாடி இருக்கிறவர் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். And we are going to have a special prayer. இந்த பிரார்த்தனை எல்லாம் நம்முடைய ஆளுகை செய்கிற நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாருமேலும் ஒரு விசேஷத்து கிருபைகளை, ஒரு விசேஷத்து ஆசீர்வாதத்தை தரும்படியாய் நம்ம எல்லாம் ஜெபிப்போம். பாஸ்டர் ஜாஷ்வா ஸ்டீஃபன் அவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருடைய பல மணி நேர ஜெபம், குறிப்பாக இந்த தேசத்திலே 100 இடங்களிலே 72 மணி நேர தொடர் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. பல இடங்களிலே 100 மணி நேர ஜெபம், 24 மணி நேர ஜெபம், இப்படி ஏராளமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டபடினால் தேவன் இந்த தேசத்தை நேசித்து நமக்கு நல்லாட்சிகளை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனால் நமக்கு ஆட்சி வந்து விட்டது என்று சொல்லி நாம் நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவைகள் எல்லாம் நமக்கு சீராக இருக்கும். ஆகவே நாம் இந்த நேரத்திலே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் ரோமருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, அதிகாரங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த அதிகாரங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நாம் பிரதானமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி, எல்லா மனுஷருக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இத்தனை போதகர்கள் நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் பரலோகத்தில் கேட்கப்பட்டு இன்னும் நம்முடைய தேசத்தில் இன்னும் பல நல்ல காரியங்களை, பல மேன்மையான திட்டங்களை
கர்த்தர் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் இணைந்து கொஞ்ச நேரம் நம்முடைய தேசத்திற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கர்த்தர் கொடுத்த நல்ல தலைவர்களுக்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த வேதத்திலே இந்த இந்தியா என்ற தேசத்தினுடைய பெயர் எழுதப்பட்டதற்காக நாம் ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம்முடைய சீடர்களில் ஒருவராகிய தோமாவை ஆண்டவர் இந்த தேசத்தின் மேல் அன்பு வைத்து நம்முடைய தேசத்திற்கு, குறிப்பாக நம்முடைய பட்டணத்திற்கு அவர் அனுப்பி வைத்தபடினால் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே AICCC-யினுடைய இந்த 2வது போதகர் மாநாட்டுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து திரண்டு வந்திருக்கிற ஆண்டவரே அன்பான போதகர்களுக்காக, பேராயர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் அனைவரும் இணைந்து எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தந்த அந்த பாரத தேசத்திற்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பலவிதமான பழக்க வழக்கங்கள், பலவிதமான மனிதர்கள், பலவிதமான கால சூழ்நிலைகள், இவைகள் அத்தனையின் மத்தியிலும் ஆண்டவரே வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற ஆண்டவரே இந்த பதத்தின்படி இந்த தேசத்தை இம்மட்டுமாய் நீர் நடத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கன்னியாகுமரி முதற்கொண்டு ஜம்மு காஷ்மீர் வரை உம்முடைய கரம் இந்த தேசத்தோடு கூட இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லைகளை பாதுகாத்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். அந்நிய நாடுகளால் எந்த தாக்குதலும் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கால சூழ்நிலைகளை தந்திருக்கிறீர், நல்ல மழையை தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளும்படியாய் தந்திருக்கிற எங்களுடைய தேசத்தின் ஆண்டவரே அதிகாரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதல் குடிமகனாகிய பிரசிடென்ட் முதற்கொண்டு கடைசி பிரஜை வரை உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய பொற்பாதங்களிலே நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் அவர்கள் காக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னதை போல நீர் ஆண்டவரே அவருடைய இருதயத்தை உம்முடைய கரத்தில் வைத்து நல்ல திட்டங்களை ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே மேம்பாட்டான திட்டங்களை, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வரத்தக்கதாக, நல்ல சட்டங்களை கொண்டு வரத்தக்கதாய் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பாரத பிரதமர், மத்திய அமைச்சர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தங்களுடைய தொகுதிகளிலே அவர் எல்லா மக்களையும் நேசித்து எல்லா விதமான இன, ஜாதி, மதம் ஆண்டவரே பார்க்காமல் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல திட்டங்கள் அந்த நாடாளுமன்றத்திலிருந்து வெளிவரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டின் முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவருக்கு நல்ல சுகத்தை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கிருபைகளை இன்னும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள் இன்னும் ஆண்டவரே அவருடைய இந்த நல்லாட்சி இன்னும் தொடரத்தக்கதாக, இன்னும் சிறப்பாக ஆண்டவரே கர்த்தாவே இந்திய அளவிலே அவர்கள் இன்னும் மேன்மையான ஆண்டவரே உயர்ந்த இடங்களுக்கு செல்லத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை செய்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்தில் என்னை தந்திருக்கிற நல்ல அமைச்சர்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய துறையும் நல்ல முன்னேற்றத்திற்கு கடந்து வர கிருபை செய்யும். எங்களுடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற அருமையான மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய பணியை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் எங்கும் உடைய பணி சிறக்க கிருபை செய்யும். குறிப்பாக எங்களுடைய ஆண்டவரே தமிழகத்திலே கிறிஸ்தவ பணியாளர் நல வாரியம் என்று சொல்லி நீர் அமைத்து ஆண்டவரே எங்களுக்காக இந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நலவாரியத்தை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்கு தலைவராய் நீர் எங்களுடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இப்பொழுது கிறிஸ்தவ நல பணியாளர் நல வாரியத்தினுடைய தலைவருமாய் இருக்கிற அருமையான சகோதரி திருமதி விஜிலா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. அவருடைய காலங்களிலே கிறிஸ்தவ பணியாளர்கள் அநேக நன்மைகளை பெறப்போகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் துணைத் தலைவராய் இருக்கிற பாஸ்டர் தயாநிதி அவர்களுக்காக, உறுப்பினர்களாய் இருக்கிற ஆண்டவரே குறிப்பாக AICC
ஆண்டவரே சேர்மனா இருக்கிற பிஷப் மோகன்தாஸ் ஐயாவுக்காகவும், ஆண்டவரே பாஸ்டர் லியோ அவர்களுக்காகவும், இன்னும் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எப்படியாவது எங்களுடைய தேசம் உம்முடைய அன்பை இன்னும் அறிந்து கொள்ளட்டும், உம்முடைய சமாதானத்தினால் நிறைந்திருக்கட்டும். இந்த தேசத்தில் ஏழை எளிய மக்கள் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை சிறக்க கிருபை செய்யும். வீடற்றவர்களுக்கு வீடு கொடுங்கப்பா, நிலமில்லாதவர்களுக்கு நிலங்களை கொடுங்கப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கொடுங்கப்பா. வேலை வாய்ப்புகள் இந்த தேசத்தில் பெருகட்டும். ஆண்டவரே நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைத்து இந்த இந்திய தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி இந்தியாவை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யும். எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நேச பிதாவே, ஆமென்.